வணக்கம்மா. நாங்கள் வாணியம்பாடி வர்றதுக்காண்டி பஸ் ஸ்டாண்டுக்கு போய் பஸ் ஏற போனோம். பார்த்தாக்கா பஸ்ஸில் டிக்கெட் கிடைக்கல, சீட்டு ஃபுல்லாகிடுச்சு. அதனால் நாங்கள் அங்கேருந்து நாகப்பட்டினம் ரயில்வே ஜங்ஷனுக்கு வந்தோம். ட்ரெயினில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கே சரி கூட்டமாக இருக்குது. அங்கே நின்னாக்கா நம்மளால் ஏற முடியாது, சீட்டு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு வேளாங்கண்ணிக்கு போயிட்டோம். ஏன்னா அந்த வண்டி வேளாங்கண்ணியிலேருந்து தான் கிளம்புது. அதனால் அங்கே போனோம்னாக்கா கூட்டம் இருக்காதுன்னு சொல்லிட்டு தான் அங்கே போனோம். பார்த்தா அங்கேயும் கூட்டம் அதிகமாக இருந்துச்சு. ஆனாலும் உட்கார்றதுக்கு இடம் கிடச்சிருச்சு. நாங்கள் லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்டில் ஏறிட்டோம். அப்பா இந்த சைடு நார்மல் இதில் ஏறிட்டாங்க. பார்த்தாக்கா அங்கே சரி கூட்டமாக இருந்துச்சு. உட்கார்றதுக்கு இடமே கொடுக்க மாட்டேன்ட்டுச்சுங்க. நாங்கள் சொன்னோம், நீங்கள் நாகப்பட்டினம் போங்க, அங்கே உங்களை படுத்துருக்கவங்க எல்லாத்தையும் எழுப்பி விட்டுட்டு உட்காருவாங்க அப்படின்னு சொன்னோம். சொல்லியும் கூட எதுவும் கேட்கல, படுத்து தான் கிடந்துச்சுங்க. அப்புறம் எங்களுக்கு உட்கார இடம் கிடைக்கவும் நாங்கள் உட்காந்துட்டோம். இந்த வண்டி முன்னாடி காரைக்கால்லேருந்து தான் வரும். காரைக்கால், நாகூர், நாகப்பட்டினம், திருவாரூர் அப்படி வரும். இப்போ அந்த வண்டியை வேளாங்கண்ணி, நாகப்பட்டினம், நாகூர், காரைக்கால் இந்த வாக்கில் இப்படி போகுது. இனிமேல் அப்படி தான் போகும் போல். ஏன்னா இப்படி போன வண்டியை அப்படி திருப்பி விட்டுட்டாங்க. அதனால கூட்டம் அதிகமாக இருக்குது. ஏன்னா வேளாங்கண்ணிக்கு வர்றவங்க கூட்டம் பூரா அதில் இருக்கிறனால கூட்டம் அதிகமாக இருக்குது. அந்த வண்டி கூட்டமாக தான் இருக்கும் போல். சரின்னு சொல்லிட்டு கூட்டத்துலேயும் ஏறி வந்துட்டோம். வந்தோடனே எங்கள் மாப்பிள்ளை வந்து கூப்பிட்டுட்டு போயிட்டாங்க. போயிட்டு வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு அப்பா அந்த முருங்கைக்கீரைலாம் உருவி கொடுத்தாங்க. முருங்கைக்கீரை எதுக்குன்னாக்கா மத்தியானம் கருவாட்டு குழம்பு, முருங்கைக்கீரை கூழ் இதெல்லாம் வச்சு தான் சாமி கும்பிட்றதுக்காண்டி எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். திருவிழாவுக்கு நாள் கருவாட்டு குழம்பு வச்சு இது மாதிரி வாசலில் வச்சு சாமி கும்பிட்றாங்க. இதை சாமி கும்பிட்டு முடிஞ்சோடனே இது வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வர மாட்டுறாங்க. யாரையோ வர சொல்லி இந்த சாப்பாடெல்லாம் அவங்ககிட்ட கொடுத்து விட்டுட்டாங்க. கோயிலாவுக்கு இதுதான் ஃபஸ்ட்டு வருஷம். ஊர்லேருந்து அவங்க அம்மாவும் அவங்க அண்ணியும் வந்திருந்தாங்க கோயில் திருவிழாவுக்கு. நாளைக்கு நாங்கள் எல்லாருமே கோயிலுக்கு கிளம்பிடுவோம். கோயிலில் கெடா வெட்டு தான். அவங்க எல்லார் வீட்லேயுமே இந்த ஊரில் நாளைக்கு கறி சாப்பாடு தானா. அதனால் எங்கள் வதனையும் நாளைக்கு பிரியாணி செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் நாங்கள் எல்லோரும் அப்படியே சாமி கும்பிட்டுட்டு அந்த மிச்ச கூழையும் கரைச்சி நாங்கள் எல்லோரும் குடித்தோம். இந்த ஊரில் உள்ளவங்க மாவிளக்கு மாவு போடுறது வெல்லத்தை பாவு காய்ச்சி ஊற்றி கிண்டி அதை நைட்டே பிடிச்சி வச்சிட்றாங்க. அப்படி தான் இந்த ஊரில் போடுறாங்க. நம்ம ஊரில் பச்சை மாவை இடித்து நம்ம அதில் தான் நம்ம மாவிளக்கு மாவு பிடிப்போம். இந்த ஊரில் வித்தியாசமாக பிடிக்கிறாங்க. அது நான் பெரிய வீடியோ உங்களுக்கு போடுறேம்மா.